பேர் என்ன? பேர் என்ன? What's your name? உண்மையா? ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்கிட்ட பேச மாட்டீங்களா? உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு பாட்டி சொல்லிருக்காங்க. ஓஹோ, வீட்டுக்குள்ளதான் வர வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா எங்கூட பேசக்கூடாதுமா சொல்லிட்டாங்க. வேற என்ன சொல்லிருக்காங்க? அதெல்லாம் என் வேலை இல்ல. அப்போ உங்ககிட்ட ஒரு வேலை இருக்கு, எனக்காக சேவியா? என்ன? எனக்கு பசிக்குது, சாப்பிடாத கூட. பசிச்சா வெளியே போய் சாப்பிடுங்க. என் பாட்டி என்ன வீட்டுல கூப்பிடுற வரைக்கும் சாப்பிட கூட வெளில போக மாட்டேன்னு சபதம் பண்ணிருக்கேன். உன்னால முடிஞ்சா தா, சாப்பிடுறேன். இல்லன்னா பட்டியா கிடக்குறேன். இந்த வீட்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடுக்க கூடாதுன்னு பாட்டி சொல்லிருக்காங்க. வீட்ல இருந்தாலும் குடுக்க கூட சொன்னாங்க. அப்ப அந்த பாலையாவது குடு. எப்படி எப்படி குடிப்பீங்க? அப்படியே. நிஜமா? வாங்க. நிஜமாவா? ஆமா, பாரு. என்ன பாட்டி, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சீங்க, ஆனா ஊஞ்சல் கட்டி உட்கார்ந்துருக்காரு. உங்களால அனுப்ப முடியாது போல இருக்கே. பிடிவாதம் எங்க பரம்பரை சொத்தாச்சே. தாத்தா போல எங்க அப்பா, அப்பா போல பேர். ஏன் சிரிக்கிற? இப்படி இழுத்தா உங்க தாத்தா வந்தாலும் இழுக்க முடியாது. அப்படியா? நான் இப்ப இழுத்து காமிக்கிறேன் பாரு. திரும்பியா சிரிக்கிற? நான் தான் சொன்னேன்ல. அப்ப இந்தா நீ பார்க்கலாம். இதுக்கெல்லாம் இது வேணும். அப்ப மூளை இல்லையா? இருக்கு, ஆனா எங்க ஊர் சூடு இல்ல, சூட்ல வேலை செய்யல. இப்ப சூடு போயிடுச்சு, இனிமே வேலை செய்யும். என்ன நந்தா, உன் பேர் என்ன? எவ்வளவு நாளைக்கு தான் நான் ஹலோ ஹலோன்னு கூப்பிட முடியும்? கூப்பிடுறத பேரை சொல்ல. என் பேரா? என் பேரு செம்பருத்தி. செம்பருத்தி? முதலாளி, குப்பத்துக்காரங்க மறுபடியும் நம்ம ஆளுங்க தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன யாருங்கள? வழக்கமா இறால் சீசன் ஆரம்பிச்சோன்னா வர்ற தகராறு தான் முதலாளி. அவங்க ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு சண்டை பிடிக்கிறாங்க. அதான் வந்து சொல்லிட்டு போலாம்னு. அதை நான் கேட்கணும். இதான் என் வேலையா? இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா 4 கப்பல் 40 கப்பல் ஆயிருக்காது. வியாபாரம் வந்துட்டா நியாயந்தரமா பார்க்க கூடாது, லாபத்தை மட்டும்தான் பார்க்கணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அதுதான் என் பாலிசி. என்ன மாடசாமி கும்பலோட வந்திருக்க? பயிர் எறிஞ்சு நிக்கிற சனங்களை பார்த்தா உங்களுக்கு கும்பலா தெரியுதா? விடிய விடிய கஷ்டப்பட்டு வலைய விரிச்சு கடல்ல மீன் பிடிக்க போனா அங்க வலையும் காணா மீனையும் காணா. என்னடா உங்க ஆளுங்க இந்த வலையை பூரா அத்து போட்டாங்க. கரையில நிக்கிற பொண்டாட்டி புள்ளைக்கு பெருங்கையா காட்ட முடியும்? நீங்க முதலாளிங்க. கரையில இருந்த தூசுப்படாம காசு சம்பாதிக்கிற ஆள் நீங்க. கடல்ல உசுர பனைய வச்சு சம்பாதிக்கிற கூட்டம் நாங்க. கட்டுமரத்துல ஏறி மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தான் லான்ச் வச்சு தொழில் நடத்துற ஆள் நீங்க. கடல்ல மிஷின் எவ்வளவு தூரம் வேணாலும் தாங்கும் முதலாளி, மனுஷன் தாங்குவானா? நான் விஷயத்துக்கு வாடா. இது உங்க வீட்டு கதை, எங்க வீட்டு கதை இல்ல முதலாளி. நேரா புள்ள விஷயத்துக்கு வர முடியாது. என்ன வேணும் உனக்கு? இனிமே உங்க ஆளுங்க எங்க ஏரியாக்குள்ள லான்ச்ல மீன் பிடிக்க வரக்கூடாது. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற அத்தனை நஷ்டத்தை நீங்க தான் கொடுக்கணும். கொடுக்கலன்னா நீங்க நஷ்டப்பட வேண்டி வரும். எங்களுக்கு எரிஞ்சது 2 கட்டுமரம், ஆனா உங்களுக்கு மொத்த மீன் பிடிக்கிற கப்பலை எரிச்சு போடுவோம். வாங்கடா போலாம். அவன் கட்டு மரத்தை கடல்ல தள்ள வேணா கையை தூக்கலாம்.
ஆனா இந்த விஜயகுமார் முன்னாடி பேச கையை தூக்க கூடாது. புரிஞ்சுதா? என்னது சாப்பாடு. சாப்பாடா? பாட்டி தான் எதுவுமே கொடுக்க கூடாது, நீ தானே சொன்ன. திருட்டு தரமா கொண்டாந்தியா? இந்த வீட்ல இருந்தானே கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் ஒண்ணு இந்த வீட்ல இருந்து கொண்டு வரலையே, எங்க அண்ணி வீட்ல இருந்து கொண்டு வந்தேன். அண்ணியா? ஆமா, எங்க அண்ணி நல்லா சமைப்பாங்கன்னு எங்க அண்ணன் சொல்லுவாரு. ஆ, அவங்க கையால மீன் குழம்பு வச்சா சொல்லவா வேணும், தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். நீங்க இந்த ஜென்மத்திலேயே சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. என்ன பிடிங்க. வாட்ஸ் திஸ்? மீன் குழம்பு. மீன் குழம்பு? ஃபிஷ். ஓ, ஃபிஷ் சாஸ். ஸ்பூனுங்க? ஸ்பூனா? எதுக்கு? சாப்பிடறதுக்கு. ஆமா, இங்க ராஜதர்பார்ல சாப்பாடு போடுறாங்க. இவருக்கு டைனிங் டேபிள், ஸ்பூனு. பின்ன எப்படிதான் சாப்பிடுறது? எப்படியா? இப்படி. நல்லா இருக்கு. ஐயோ, நிறைய ஊத்தக்கூடாது, ஏன்? காரமா இருக்கும். ஐயோ, டெலிஷியஸ். அப்பவே சொன்னேன்ல, கத்தாதீங்க. ஐயோ, பாட்டி வந்துருவாங்க, கத்தாதீங்க. கத்தாதீங்க. கத்தாதீங்க, பாட்டி வந்துருவாங்க. கத்தாதீங்க. ஐயோ, காரம். நான் முன்னாடியே சொன்னேன்ல, நீங்க ஒண்ணும் சாப்பிட வேணாம், நானே குடுக்குறேன். இதெல்லாம் ஒரு காரம். கை நீட்டுங்க, சாப்பிடுங்க. இப்ப காரம் இல்லல்ல? இப்படிதான் சாப்பிடணும். அப்படியா? தேங்க்யூ. என்ன மீன் இது? விக்கிறது தானே? டிக்கெட் ஒரே வேலை, வேற கிடையாது. இஷ்டம்னா பேசி, இல்லாட்டி இடத்த காலி பண்ணி. என்ன விலை? 500 ரூபா. இந்த அது அவங்ககிட்ட கொடு. ஏய், நீ யாரு? எந்த குப்பம்? கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணுமா? ஆமா, இது எங்க குப்பம். இங்க மீன் பிடிக்க எங்களுக்கு தான் உரிமை இருக்கு, உனக்கு இல்ல. பறந்து கிடக்கிற இந்த பூமியை உனக்கு எனக்குன்னு வயல் வரப்பா பிரிச்சு பேதம் காட்டுற மாதிரி ஏன்டா இந்த கடலையும் கூறு போடுறீங்க? ஒண்ணு செய், முடிஞ்சா பூமியை கூறு போட்ட மாதிரி கடலையும் போடுங்க. அப்புறம் நான் இந்த பக்கமா வரல. வடகர் என்னடா சட்டம் பேசுற? சட்டம் கூட மனுஷன் வச்சது. ஏய், மரியாதையா வேற பக்கம் போய் வியாபாரம் பண்ணி, இந்த பக்கம் வராத. வருவேன். என்ன சொன்ன? ஏய், எடராக. ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? டேய், ஏன்டா நம்ம ஆளுக்குள்ளே சண்டை போட்டா எப்படிடா? என்ன ஆச்சு? நாங்க பக்கத்துக்கு போம் மீனை பிடிச்சு விக்க வந்தா எங்க இடத்துல ஏன்டா மீன் பிடிக்க வரேன்னு சண்டைக்கு வராங்க. போங்கடா, 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 வேடிக்கை பார்த்துக்கிட்டு போங்கடி. என்ன? நான் பார்த்ததுல இருந்து இதே Dress போட்டுட்டு இருக்கீங்க. ஒரே Dress எத்தனை நாளா போட்டுட்டு இருப்பீங்க? இனிமே உங்க Dress எல்லாம் பாட்டிக்கு தெரியாம நானே துவைச்சு கொடுக்குறேன். சரியா? இது என்ன தெரியுமா? என்ன? இது உன் பாட்டி. எங்க பாட்டி இப்படிதான் இருக்காங்களா? கோவமா இருக்கும் போது. இப்ப என்ன பண்றாங்க சொல்லு? சிரிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க சொல்லு? வெக்கப்படுறாங்க. கரெக்ட். இப்ப என்ன பண்றாங்க? இது என்ன
புரியலையே. வெளியில எம்எல்ஏ கோவமா நடிச்சுட்டு வீட்டுல கூப்பிட தவிக்கிறான் பாரு, அந்த தவிப்பு. ஆஹா, ரொம்ப ஆசைதான். உங்களே எப்பவுமே உள்ள கூப்பிட மாட்டாங்க. இங்கேயே தேவடு காக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் என்ன சொல் பாப்போ? ஆமாங்க சொல்றேன். ஏய் சமர்த்தே, ஐயோ, பாட்டி வந்துட்டாங்க. சொல்றது பாட்டி வந்துட்டேன். ஏனி சமர்த்தே, இந்த வீட்ல நான் ஒருத்தி இருக்கேங்கிற பயம் இருக்கா உங்களுக்கு? நீ போய் அவன் கிட்ட ஆக்ட் அடிக்கிறியா? அவன் என்னடா நான் மூஞ்சல் கட்டிக்கிட்டு போமாட்டேன்னு பிடிவாதம் பண்றான், சத்தியாகிரம் பண்றான். இன்னைக்கு அவனா நானா தெரிஞ்சாகணும். ஏன் மேனேஜர்? ஏய்யா நீ ஒரு மேனேஜரா? அவன் போமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான், உன்னால அனுப்ப முடியலையே. என்ன வேடிக்கை பாக்குறியா? அம்மா நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், நகர மாட்டேங்கிறான். நகர மாட்டேங்கிறாரு. இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டு தான் மறுவேலைங்கிறாரு. அம்மா நான் இந்த வீட்டுக்கு உப்ப தின்னுட்டேன், துரோகம் பண்ண மனசு வல்லியம்மா. இருக்கட்டையா, நான் சொல்ற செய்யறதுக்கு தான் உனக்கு சம்பளம். இவன் செய்யறத பார்த்தா, இவன் பிடிவாதத்தை பார்த்தா எனக்கு என்ன பண்ற மண்டையோ வெடிச்சிடும் போல இருக்கு. இத பாரு, நாளை காலையில அவன் இங்க இருக்க கூடாது. அவன் இங்க இருந்தா நீ இருக்க மாட்டேன். அம்மாவை திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இனி இந்த ராஜப்பாவோட வேலையை பாருங்க. டாய் லண்டன். என்ன பாக்குற? ராஜா, அவங்க உன்னை அவமானப்படுத்தலாம், ஆத்திரம் போட்டலாம், அடிக்க கூட செய்யலாம். ஆனா எது நடந்தாலும் உங்க பாட்டியை சமாதானப்படுத்தி நீ அவங்க பேரங்கிற சொந்தத்தை ஏத்துக்க வைக்கணும். பாட்டி பாட்டி, வெளியே சின்ன யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்குடா அவனை அடிக்கிறீங்க? இவங்களா ஏன்டா அப்படி அடிக்கிறீங்க? யாரா அடிக்க சொன்னது? யாரா இவன் அடிக்க சொன்னது? எல்லாம் நான் செஞ்ச ஏற்பாடுதாம்மா. அம்மா நீங்க தரமா அவனை எப்படியாவது அனுப்ப சொன்னீங்க. நான் அனுப்பதான் சொன்னேன், அடிக்க சொன்னேனா? முட்டாள் பாரு எப்படி அடிச்சிருக்காங்கன்னு. ஐயோ எவ்வளவு ரத்தம்! அவருக்கு ஏதாவது ஆச்சு, எனக்கு எவ்வளவு கஷ்டம். நீ அவத சொல்லு. ஏன்டா என் பிராணனை இப்படி வாங்குற? உங்க அப்பா எங்களை எல்லாம் விட்டுட்டு லண்டன்ல போய் உட்கார்ந்தா போல நீ அங்கேயே போய் இருக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வயசுல என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? என்ன இருந்தாலும் அவன் என் பேர, இந்த சொத்து சுகத்துக்கு வாரிசு. அவன் வெளியில ரத்தம் சிந்திட்டு கிடக்குறான். அதை பார்த்துட்டு நான் எப்படி நிம்மதியா இந்த கட்டில படுத்து தூங்க முடியும்? சொல்லுடி சொல்லு. இப்படி எல்லாம் நடக்கும் தெரியாம அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஆமா சத்தியம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு இல்லாம அவர் நிம்மதியா போய் சேர்ந்துட்டார். இப்ப நான் அந்த சத்தியத்துக்கும் இந்த பாசத்துக்கும் நடுவில் அல்லாடி தவிச்சிட்டு இருக்கேன்.